உங்க நேம்னா? கண்ணன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வாஷிங் யூனிட் வச்சுருக்கிறோம். ஓகே அக்கா. இப்போ வந்து நீங்கள் விஷன் குரூப் ஜிபிஎஸ் ட்ராக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. என்ன பெனிஃபிட் இருக்குன்னா? வண்டி வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். டிரைவர் வந்து முன்ன வந்து லேட்டாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு நான் ஃபோன் மூலியமாக கண்டுபிடிச்சிக்கிறேன். அதனால் அவங்க வேறு ஏதாவது வழி மாறி போனாலும் நான் இங்கேருந்து ஃபோன் மூலியமாக அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி சொல்லிடுவேன். வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்கு? அது ஓவர் ஸ்பீடு போனாங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துடும், எதுக்கு ஸ்பீடு ஓவர போகிற அப்படிங்கிற நான் சொல்லிடுவேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, வண்டி ஸ்பீடுக்கு போகிறதில்ல. டயத்துக்கு போயிட்டு வந்துடுது, டயத்துக்கு கம்பெனிக்கு. இதுக்கு முன்னாடி என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் வண்டி எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியலை. ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டா அந்த கம்பெனியில் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கு வண்டி போணுச்சுன்னா ஏன் இவ்வளோ நேரம் அங்கே நிற்கிற, அதனால் நான் அங்கே கம்பெனியில் உள்ள இன்சார்ஜுக்கு கூப்பிட்டு வண்டியை ஸ்பீடாக தாட்டி விடுங்க அப்படின்னு நான் கூப்பிட்டு சொல்லிட முடியும். ஓகேண்ணா. இது மூலிமா நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரீங்க? ஜிபிஎஸ் ட்ராக் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. நமக்கு வண்டி வந்து சேஃப்டி, எங்கே போனாலும் வண்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்கே நிற்கிது, மெயின் ரோட்டில் எங்கேயா நிப்பாட்டிட்டு டிரைவர் லேட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரத்தில் வண்டி நிப்பாட்டுறாங்க என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ விஷன் குரூப் ஜிபிஎஸ் ட்ராக் யூஸ் பண்ணுறீங்க, அவங்க சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தாலும் உடனே கூப்பிட்டு வந்து பார்த்துட்றாங்க. அந்த வருஷம் இயர் எண்டி முடிய போகிறதுக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரினுவல் பண்ணணும் அப்படின்னு. அது ரினுவல் பண்ணிடுறதுக்கு நம்ம அப்புறம் கடைசியாக 1 வாரத்துக்கு முன்னால் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, வந்து ரினுவல் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே.